வெல்கம் பேக் டு நலமுடன். முதலாவது ஒரு காலர் விழுப்புரம்ல இருந்து லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மூர்த்தி. வணக்கம் மேடம். வணக்கம். உங்களோட கேள்வி என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்க மூர்த்தி. சரி மேடம். வணக்கம் வணக்கம் மூர்த்தி, சொல்லுங்க. சார் வணக்கம் மேடம். உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன் பேசுங்க மூர்த்தி. சரி மேடம், சரி மேடம். ஹலோ சார். சொல்லுங்க மூர்த்தி. காலையில இருந்து இரவு படுக்கும் போது வரைக்கும் அடிக்கடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அடிக்கடி சிறுநீர் வந்துடுங்க சார் எங்க வீட்டை. அடிக்கடி ஒண்ணுக்கு போற பிரச்சனையா உங்களுக்கு? ஆமா மேடம். வைஃபுக்கா மூர்த்தி? ஆமா மேடம். ஆமா சார். என்ன வயசு ஆகுது அவங்களுக்கு? 24 சார். 24. மூர்த்தி, அவங்க இது வந்து பெண்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப காமனா வரும். இது வந்து 3-4 வகையான ப்ராப்ளம் இருக்கும். இதுல ஒன்று இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சிறுநீரக பை வந்து தானாகவே இயங்குற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு பேர் டெட்ரோசார் ஓவர் ஆக்டிவிட்டின்னு பேர். நீங்கள் வந்து ஒரு யூரோ கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும். அதாவது யூரோ கைனகாலஜிஸ்ட்னா கைனகாலஜி படித்தவங்க, ஆனால் யூரோலஜியில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களை பார்க்கணும். இந்த சில மருந்து மாத்திரைகள் மூலமாக இதை வந்து கம்மிப்படுத்த முடியும். ஓகே டாக்டர், இன்னொரு நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சிவானந்தம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சார் என்னோட மிஸ்ஸஸுக்கு வந்து கம்புக்குட்ட சைடு இடது பக்கம் கட்டி இருந்த மாதிரி இருந்தது. சொல்லுங்க. ஹலோ. அந்த கட்டி வந்து டாக்டர் போய் கேட்டோம். அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல வந்து கேன்சர் இருக்க மாதிரி இருக்கு, அங்க போய் டாக்டர் கேன்சர் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னாங்க. எதுல கட்டி இருக்கு? கம்புக்குட்ல சார், இடது பக்கம் மனை இருக்கு. இடது பக்கத்துல இருக்கு. ஆமாங்க சார். ஆமா மேடம். என்ன எதுல கட்டிங்க நீங்க? கர்ப்பப்பையிலையா? கர்ப்பத்தில் இல்ல, இடது பக்கம் கம்புக்கூடு. அதாவது நம்ம இடது பக்கம் கையில் தூக்கணும்னா உள்ள வந்து அந்த மார்பு பக்கத்துல கட்டி இருந்தது. மார்பகத்துல கட்டியா? ஆமாங்க சார். சார், நீங்க அவசியம் ஒரு கேன்சர் டாக்டரை பார்க்கணும். ஏன்னா கேன்சரா இருந்துச்சுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதான் சார், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறோம். இப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரி பண்ணி பயாப்சி டெஸ்ட் தான் எடுத்தாங்க. சிவானந்தம், இந்த கேள்வி வந்து சிறுநீரகத்து சம்பந்தப்பட்ட கேள்வியா? இல்ல மேடம், கேன்சர் சம்பந்தப்பட்டதா கேக்குறோம். கண்டிப்பா ஒரு நாள் கேன்சர் சம்பந்தப்பட்ட டாக்டர் நம்ம நிகழ்ச்சியில வருவாரு. அன்னைக்கு நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம். இன்னொரு நேர் சிவகங்கையில இருந்து லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சங்கீதா. மேடம், நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க சங்கீதா, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. மேடம், என் பையனுக்கு யூரின் போகும்போது அதுல இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் மாதிரி வந்துச்சு. சொல்லுங்க. என்ன வயசுமா உங்களுக்கு? அவன் பையன், என்னோட பையன் சார். பையனுக்கு 8 வயசு. 8 வயசா? சரிம்மா, இந்த ஆண் குழந்தைங்களுக்கு சிறுநீரகத்துல இன்ஃபெக்ஷன் வருது வந்து ரொம்ப கம்மி. அப்படி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா நீங்க அவசியம் ஒரு டாக்டரை பார்த்து, அதாவது இந்த முன்தோல் சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணுக்கு போற இடத்துல முன்தோல் இருக்கும், அதுல இருந்து சில நேரத்துல இன்ஃபெக்ஷன் வரும், சில நேரத்துல வந்து சிறுநீரக பையிலேருந்து வரும். அதுக்குரிய ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதுக்குரிய வைத்தியம் பார்க்கணுமா? பண்ணியாச்சு சார், அவனுக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சு, சுண்ணத்து பண்ணியாச்சு. அப்படியா? இப்போ உங்களோட கேள்வி என்ன சங்கீதா? அப்போ அது இனி அது எதுவும் செக் பண்ணணுமா? அது இனி எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு? திருப்பி இன்ஃபெக்ஷன் வரலைன்னா அதுக்குரிய அது போதுமா? அதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அவசியம் டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ சிறுநீரகத்தில் வர பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து தடுக்கலாம் டாக்டர்? என்ன தடுப்பு முறைகள் இருக்கு? முக்கியமாக பார்த்தீங்கன்னா கற்களுக்கு வந்து முக்கியமான தடுப்பு முறை வந்து நல்லா தண்ணி குடிக்கிறது. நான் போய் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு இந்தியர்களாக பிறந்த அனைவரும் குடிச்சே தீரணும். இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல். புகைப்பிடித்தல்னால வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் பன்மடங்கு அதிகரிக்குது. நிறைய பேர் இங்கே நினச்சிக்கிறாங்க புகைப்பிடித்தனால வாயில் தொண்டையில் தான் கேன்சர் வரும்னு. ஆக்சுவலாக சிறுநீரக பையில் கேன்சர் வரும், சிறுநீரகத்திலே கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ புகைப்பிடித்தல் வந்து நிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை வந்து இந்நேரத்தில் நான் சொல்ல திருப்பி விருப்பப்படுறேன் நான். இதை தவிர இன்னும் சில விஷயங்கள் கேட்டிங்கன்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன், தானே வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிறது. இது வந்து பெண்களுக்கு முக்கியமாக மார்பகத்துக்கு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு வந்து விரையும் ஆண் உறுப்பையும் எக்ஸாமின் பண்ணி 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸாமின் பண்ணி பார்த்து அதில் கட்டிகள் இருந்ததுன்னா உடனே டாக்டர் அணுகணும். இதுதான் வந்து தடுக்கிறதுக்கோ இல்லை சீக்கிரமாகவே பிக் பண்ணுறதுக்கான சான்ஸ்.
ஓகே டாக்டர். ஸோ ஒபிசிட்டிக்கும் இந்த மாதிரி கிட்னியில் வர பிரச்சனைகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? குண்டா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நிறைய? குண்டா இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக கிட்னியில் வர பிரச்சனைகள் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இன்டைரக்டாக உண்டு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸுக்கான சான்ஸ், அதாவது சிறுநீரக கற்களுக்கான சான்ஸ் அதிகமாகுது. அதனால வந்து சிறுநீரக கற்கள் உண்டாகும். அதாவது இப்போ நார்மலாக ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் குண்டா இருக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சிறுநீரக கற்கள் குண்டா இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வருது. அதனால அதுக்கு வந்து இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பு. அதனால வந்து ஒபேசிட்டியை கம்மியாக்குறது ஒரு நல்ல விஷயம்தான். அது வந்து ஒரு இட்ஸ் குட் திங். ஓகே டாக்டர், ஒரு நேர்ப்பு லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஏழுமலை. மேடம், நான் நீச்சல்பாக்கம் மேல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார். இந்த கல் பித்தப்பையில கல் இருக்கு சார். ஒரு நிமிஷம். பித்த பையில கல் இருக்கிறதும் சிறுநீரக பையில கல் இருக்கிறதும் சிறுநீரக கல் வித்தியாசம் உண்டு சார். பித்த பைங்கிறது கால் பிளாடர். கால் பிளாடர்ல கல் இருந்ததுன்னா அது நீங்க ஒரு சர்ஜனை பார்த்து, அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு இந்த குழப்பம் உண்டு. சிறுநீரகத்தை கல்லும் பித்த பையில வர கல்லும் ரொம்ப வித்தியாசமான ரெண்டு விஷயங்கள். ரெண்டுமே கல்லு தான், ஆனா ரெண்டுமே வித்தியாசம் உண்டு. ஓகே டாக்டர். ஸோ லாஸ்ட்டாக வந்து யூராலஜி சம்மந்தமாக பேஷண்ட்ஸ் வந்து எப்படி அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிவென்டேட்டிவ் மெஷர்ஸ், அதாவது நிறைய தண்ணி குடிக்கிறது, புகைப்பிடித்தலை நிறுத்துறது, அண்டு உங்களுக்கு சிம்டம் வரும்போது டாக்டரை உடனே அப்ரோச் பண்ணுங்கள். தானே ஒரு மருந்து எடுத்துக்கிறது, ஒரு ஃபார்மசியில் மருந்து வாங்கிட்டு அது மாதிரி சாப்பிட்றத வந்து தடுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் பிரச்சனைகளை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும், பூர்ணமாக இருக்கும். அதனால வாய்ப்புகள் வந்து, அதாவது ஒரு புற்றுநோயோ எதுவாக இருந்தாலும் பூர்ணமாக குணமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால செல்ஃப் மெடிகேஷன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் கிடையாது. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு நலமுடன் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு நேர்களோட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைய நலமுடன் நிகழ்ச்சியில் டாக்டர் ராகவன் அவர்கள் சிறுநீரகத்தில் வரும் பிரச்சனைகள் குறித்து சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் நாளை இன்னொரு பிரபல மருத்துவருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சசிகலா பாபு.